அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சயின்ஸ் டிகோட் சீரியஸ். இந்த சயின்ஸ் டிகோட் சீரியஸ் அப்படின்னு நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்பெஷலான டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி. அது ஏன் சார் ரொம்ப ஸ்பெஷலான அப்படின்னா, நம்மளுடைய சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக எந்த எக்ஸாமுக்கு இருக்குன்னா, அந்த டிஎன்எஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐஎன்பிசிக்கு தான் இருக்குது. முன்னாடி இருந்துச்சு டிஎன்பிஎஸ்சிக்கு, ஏன்னா அதில் அதிகப்படியான கொஷின்ஸ் கேட்டாங்க. பட் இப்போ வந்து அதோடைய வெயிட்டேஜ் குறைச்சிருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸில் அது ஒரு பெரிய ரோல் பண்ணும். டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்குன்றது பெரிய ரோல் பண்ணும். பட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்தளவுக்கு பெரிய ரோல் பண்ணுமா அப்படின்னா கிடையாது, வெயிட்டேஜ் கம்மி தான். ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐயாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், இதில் அதிகப்படியான கொஷின்ஸ் நம்மளுடைய சயின்ஸ் கொஸ்டினில் இருந்தால் வரும், சயின்ஸில் இருந்தால் வரும். அப்போ அந்த சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு எளிமையாக்குறது, ஓகே, ஸோ எதில் இருந்தெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் தான் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸை நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துடலாம். ஓகே, அப்போ ஸ்கூல் புக்ஸை ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ண இடத்துல வந்து சயின்ஸ் டிகோட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் கொண்டு போனோம். அது கொஞ்சம் நல்லாவே போச்சு. தென் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சயின்ஸ் டிகோட் சீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சயின்ஸ் டிகோட் சீரியஸ், எஸ்பெஷலி சரவணன் டிகோட் சீரியஸ் அப்படின்ற நேமில் சயின்ஸ் டிகோட் பண்ண போகிறோம். சரவணன் டிகோட் சீரியஸ் அப்படிங்கிற நேமில் என்ன பண்ண போகிறோம், சயின்ஸை டிகோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிகோட் அப்படிங்கிறது அதாவது 6th to 10th வரக்கூடிய எல்லா புக்ஸுமே, 6th to 10th வரை இருக்கக்கூடியது. இது வந்து பேசிக் ஃபார் ஆல் எக்ஸாமினேஷன். அது வந்து எஸ்ஐயாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டெட்டு, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய டெட்டு, டெட் பேப்பர் 1 அண்ட் ஆல்சோ பேப்பர் 2. சரிங்களா, பேப்பர் 2வில் வந்து நான் சொல்கிறது ப்ரிலிம்ஸுக்கு டெட்டு ப்ரிப்பேர். ஓகே, அப்போ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே வந்து இந்த 6th to 10th வரை இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின், சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுபோக அதர் எக்ஸாம்ஸ் லைக் ரயில்வே எக்ஸாமாக இருக்கலாம், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம், ஓகே, வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அதுக்கெல்லாம் பேசிக் என்ன சார் அப்படின்னா, அந்த 6th to 10th வரை இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக்ஸ் தான். அப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீரியஸ் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது ரிவர்ஸில் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 10th, அதுக்கப்புறம் 9th, தென் அதுக்கப்புறம் 8th, ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் 7th, தென் 6th, அதுக்கப்புறம் 5th, ஆல்சோ 4th அண்டு 3rd வரையும் இருக்கக்கூடியது. ஏன்னா அதில் கூட சில கொஷின்ஸ் இருக்குது. நான் ஃபுல்லாக வந்து நம்ம பொதுவாக 6th to 7th தானே பார்க்குறோம், 6th to 10th தானே அப்படின்னா, அண்டு 4th 5thலையும் சில கொஷின்ஸ் இருக்குது. அது முழுக்க அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இந்த டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐபிசி எழுதுறவங்களுக்கு இந்த 4th 5th இருக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து 3rd to 10th வரை இருக்கக்கூடியது தான் நம்ம டிகோட் சீரிஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது ஒரு பிளேலிஸ்ட்டாக போட போகிறோம். இன் ஃபியூச்சரிஸ்ட்டுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் அது யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து நம்முடைய யூடியூப் சேனல். ஸோ நம்முடைய யூடியூப் சேனல் நேம் அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், சயின்ஸ் வித் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய யூடியூப் சேனல் நேமு. அப்போ இதில் வந்து ஃபுல்லாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட் பண்ணக்கூடியதான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் த ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லக்கூடியது லாஸ் ஆஃப் மோஷன், தட் மீன்ஸ் இயக்க விதிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, சரிங்களா, இயக்க விதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கை இன்னையிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ முழுக்க இது தமிழ் மீடியத்துக்கான ஒரு டிகோட் சீரியஸ். ஏன்னா தமிழ் மீடியம் புக்ஸ் தான் நம்ம வந்து டிகோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா நம்ம டிகோட் பண்ணி நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம். நடத்தும் போது வேணால் நான் தமிழில் நடத்துகிறேன், டிகோட்ஸ் மட்டும் வேணால் நான் பண்ணி என்ன பண்ணுறேன், டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, யூ கேன் டவுன்லோட். ஓகே, ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ரைட். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெரி வெல்கம் டு ஆல். எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். ஓகே, ஸோ கீப் சப்போர்ட். ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கான இயக்க விதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். 10th ஃபஸ்ட் யூனிட் இயக்க விதிகள். இதில் ஆல்ரெடி டிகோட் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம். ஸோ அதான் டிகோட் சீரியஸ் அப்படிங்கிறது. அதில் முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வாட் யூ மீன் பை விசை அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, விசை என்றால் என்ன அப்படின்னா பொதுவாக தள்ளுதல். சரிங்களா, புஷ்.
ஆர் புல், இழுத்தல் அப்படின்னா புல். ஸோ பொதுவாக புஷ் ஆர் புல் அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். விசைனா இங்கிலீஷில் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். அப்போது ஒரு 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 ப்ராப்பரான டெஃபனிஷன் விசைக்கு உண்டா சார் அப்படின்னா கிடையாது. புஷ் ஆர் புல், ஒரு பொருளை தள்ளுதல் அல்லது இழுத்தல், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், விசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் பூர்வமாக விசை என்பதை சர் ஐசக் நியூட்டன் 3 இயக்க விதிகள் மூலம் விளக்க இயலும். சர் ஐசக் நியூட்டனின் 3 இயக்க விதிகள் மூலம் விளக்க இயலும் அப்படின்றாங்க. இப்போ இதுலேயே ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுக்காக தான் இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ விசை அப்படிங்கிறதுடைய எஸ்ஐ அலகு, எஸ்ஐ அலகு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூட்டன் தான், நியூட்டன். ஸோ அதனுடைய சிம்பிள் கேபிட்டல் என். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். விசை என்பதுடைய எஸ்ஐ அலகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். விசை என்பதுடைய எஸ்ஐ அலகு நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விசையை வந்து நியூட்டனுடைய 3 இயக்க விதிகள் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்னென்ன இயக்க விதிகள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க. இயந்திரவியல்னா என்ன, இயங்கியல்னா என்ன, நிலையியல்னா என்ன, இயக்கவியல் என்னென்ன, இயக்க விசையியல்னா என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இயக்கவியலுக்கும் இயக்க விசைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இயக்கவியல் என்பது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டும் கருத்தில் கொள்வது இயக்கவியல். ஆனால் இயக்க விசையியல் அப்படின்னா பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசையையும் பற்றி குறிப்பதற்கு விளக்குவதற்கு பேர் தான் இயக்க விசையியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் அந்த அவரோட இது எந்த பிரிவுகள்லாம் ஜஸ்ட் என்ன பண்ணிங்க, ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப்க்கு நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், விசை மற்றும் இயக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. விசை மற்றும் இயக்கம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு கிரேக்க நாட்டு. சரிங்களா, இது வந்து இந்த நாடுகள்லாம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதுறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட் நேம் கொடுத்துருந்து பக்கத்தில் அதனுடைய அவர் எந்த நாட்டவர் கொடுத்துருந்தா அதையும் சேர்த்து படிங்க. இப்போ அரிஸ்டாட்டில் எந்த நாட்டவர், கிரேக்க நாட்டவர், அவ்வளோதான். அரிஸ்டாட்டில் கிரேக்க நாட்டவர். அது பிசியாக இருக்கட்டும் எஸ்ஐயாக இருக்கட்டும் எந்த எக்ஸாம்னாலும் கேட்கலாம். அவர் என்ன சொல்கிறார், இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே இயற்கையான தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அதாவது இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இயற்கையாகவே மோஷன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து மறுபடியும் ரெஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து சேரும். அவற்றை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர எந்த ஒரு புற விசையும் தேவையில்லை என கூறினார். புரியுதா, ஒரு பொருள் இயக்க நிலையில் இருக்குது, சரிங்களா, அதை வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வர நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் ஏற்படுத்த தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், ஒரு கிரிக்கெட் பால்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே சுற்றி விடுறீங்க, அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி விடுறீங்க தரையில். அது என்ன ஆகுது, அங்கங்கே ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துல போய் நிற்கும். அப்போ அந்த நிற்கிறதுக்கு நீங்கள் போய் அதை போய் பிடிச்சி ஒரு இடத்துல நிற்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுவாகவே ஒரு இடத்துல போய் என்ன பண்ணும், நிற்கும். கரெக்டாக. அப்போ அது ஓய்வு நிலை கொண்டு வரதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செலுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அரிஸ்டாட்டில் அவர்கள் சொல்கிறதாக இங்கே சொல்கிறாங்க. இரு வேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது, வெவ்வேறு நிறை, ஓகேங்களா, இது ஒரு மாஸ் 1ன்னு வச்சுக்கிறோம், இது மாஸ் 2ன்னு வச்சுக்கிறோம். இரு வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்துலேருந்து ஒரே ஹைட்லேருந்து கீழே விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வேகமாக விழும் என்று உரைத்தார் அப்படின்றாங்க. அப்போ எது வந்து கொஞ்சம் நிறை அதிகமாக இருக்கோ அது கொஞ்சம் வேகமாக ரீச் ஆகும், பிகாஸ் ஆஃப் எடை கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா. அடுத்து அறிவியல் அறிஞர் கலிலியோ விசை, நிலைமம் மற்றும் இயக்கம் ஆகியவற்றை கீழ்கண்டவாறு விளக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார், கலீலியோ. என்ன விளக்கினார், ஒரு பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை நிலைமம். இப்போ கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, நிலைமத்தை விளக்கியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிலைமத்தை விளக்கியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க, என்ன சொல்லுவீங்க, நிலைமத்தை விளக்கியவர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சார், கலீலியோ. அவ்வளோதான், இதுதான் ஃபஸ்ட் கொஷின், கலீலியோ. ஓகேங்களா. வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையில் விழும் அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாங்க, அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாங்க, அதிக நிறை கொண்ட பொருள் தான் வேகமாக விழும்னாரு. ஆனால் கலீலியோ என்ன சொல்கிறாங்க, சார் ரெண்டும் வெவ்வேறு நிறை கொண்டதாக இருந்தாலும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவையெல்லாம் ஒரே நேரத்தில் தான் தரையை வந்தடையும். அப்போ இது யார் சொல்கிறது, இது யாருடைய கூற்று, கலீலியோ அவர்களின் கூற்று. அப்போது அதிக நிறை கொண்ட பொருள் சீக்கிரமாக வந்து விழும்னு சொன்னால் அது அரிஸ்டாட்டிலுடைய கூற்று. இல்லைப்பா ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் தரையை வந்தடையும் அப்படிங்கிறது கலீலியோ அவர்களின் கூற்று. புரியுது இல்லையா, ரைட். இதுவரையும் கிளியராக இருக்கா எல்லாருக்கும், இதுவரையும் எல்லாருக்கும் கிளியராக இருக்கா,
ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நிலைமம். நிலைமம் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. ஒரு பொருள், ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத பிற விசை ஒன்று செயல்படாத வரையில். ரொம்ப சிம்பிள். ஒரு பொருளின் மீது இது மாதிரிலாம் வேணாம். ஒரு பொருளின் மீது சமன் செய்யப்படாத அந்த வார்த்தையில விட்டுருங்க. ஒரு பொருளின் மீது இப்படி இந்த இடத்துல கூட எழுதுகிறேன். ஒரு பொருளின் மீது புறவிசை ஏதும் செயல்படாத வரையில். அப்போ ஒரு பொருளின் மீது புறவிசை எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஃபோர்ஸ் ஒன்று செலுத்தாத வரைக்கும் தமது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை. அப்போது தனது ஓய்வு நிலையையோ அல்லது இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எதிர்க்கும் தன்மை தான் நிலைமம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியலையா? அப்போது ஒவ்வொரு பொருளும் தன் மீது செய்யப்படாத அந்த வார்த்தையெல்லாம் தூக்கிடுங்க. ஒரு பொருளின் மீது புறவிசை ஒன்று செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை. மாற்றுவதை எதிர்க்கும் தன்மைன்னு என்ன மீனிங்? மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை. என்ன சார், ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ வந்து ஒரு டேபிள் மேலே புக் வச்சுருக்கீங்க. வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. அந்த புக்கை கடைசி வரை நீங்கள் எடுக்கலை. ஓகே, ஒரு டேபிள் மேலே ஒரு புக் வச்சுருக்கீங்க. அந்த புக்கை நீங்கள் புறவிசை ஒன்று செலுத்தி அதை வந்து நீங்கள் எடுக்காத வரைக்கும் அந்த புக்கும் அதே இடத்துல தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சயின்ஸ் புக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதை படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது சார். அப்போ அதனால் ஒரு டேபிள் மேலே அந்த புக்கை வச்சுருக்கீங்க. இதுதான் அந்த புக்குன்னு வச்சுக்கோங்க. இது டேபிள். அந்த டேபிளில் இருக்க அந்த புக்கை நீங்கள் எடுக்காத வரைக்கும், தட் மீன்ஸ் ஒரு புறவிசை ஃபோர்ஸ் ஒன்று செலுத்தாத வரைக்கும் அந்த புக்கு அங்கே தான் இருக்கும். கரெக்டாக? அதுக்கு பேர் தான் நிலைமம்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நியூட்டனுடைய முதல் விதி என்றும் அழைப்பார்கள். இதைத்தான் நியூட்டனுடைய முதல் விதி என்றும் அழைப்போம். முதல் விதி நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா என்று அழைக்கக்கூடியது இதை தான் சொல்லுவோம். அதனால தான் நியூட்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ் நிலைம விதி. தட் மீன்ஸ் லா ஆஃப் இனர்ஷியா என்றும் அழைப்பார்கள். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்களேன், இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போது ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அட்டை வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த அட்டைக்கு மேலே ஒரு காயின் வச்சுருக்காங்க. இப்போ அந்த அட்டையை வேகமாக சுண்டி விடும்போது இந்த காயின் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக உள்ளே விழுகுமா? அதாவது அந்த அட்டையோடு சேர்ந்து பறக்காது, ஆனால் அந்த காயின் என்ன செய்யும்? உள்ளே விழுகும். புரியுதுங்களா? அப்போ அது என்ன நிலையில் இருக்குது? ஓய்வு நிலையில் இருக்குது. நீங்கள் ஒரு புறவிசை ஒன்று செயல்படுத்துறாதீங்க. ஓகேங்களா? அந்த புறவிசை வந்து அட்டை மேலே தான் செலுத்துருப்பீங்க, அந்த காயின் மேலே செலுத்தலை. அப்போ அது செயல்படாத வர அது என்ன ஆகும்? தன்னுடைய ஓய்வு நிலையை மாற்றிக்கொள்ளாது. ஸோ அதனால் அட்டை பறக்குது, காயின் மறுபடியும் எதுக்குள்ளே விழுகுது? கிளாஸுக்குள்ளே விழுகுது. கிளியரா? அடுத்து பார்க்கலாமா? இப்போ இந்த நிலைமத்தினுடைய வகைகளாக ஒரு 3 வகைகள் கொடுத்துருக்காங்க. ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், தென் திசையில் நிலைமம். ரொம்ப சிம்பிள். இதில் வந்து இவ்வளோ பெருசெல்லாம் யோசிக்க மாட்டான். அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? தேர்டு பாயிண்ட் பாருங்கள். கிளைகளை உலுக்கிய பின், அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு லெமன் ட்ரீ இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு லெமன் ட்ரீ இருக்குது. இப்போ இப்படி தான் ஒரு லெமன் ட்ரீ இருக்குன்னு எடுத்துக்குவோம். ஃபுல்லாக லெமனாக தொங்குது. அந்த எலுமிச்சம்பழமாக இருக்குது. இப்போ எனக்கு எலுமிச்சம்பழம் தேவை இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் பிடிங்கிட்டு வந்துடுவோமா? என்ன செய்வோம்? அந்த மரக்கிளை வந்து பொதுவாக எலுமிச்சை மரத்தினுடைய மரக்கிளைகள் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஓகே, அப்போ அந்த மரக்கிளைகளை போட்டு நீங்கள் ஷேக் பண்ணாலே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த எலுமிச்சம்பழங்கள்லாம் கீழே விழுகும். அப்போது சாதாரணமாக அது ஓய்வு நிலையில் இருக்குது. நீங்கள் அந்த எலுமிச்சம்பழம் அந்த லெமனுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறோம்? அந்த மரக்கிளைகளை பூரா ஷேக் பண்ணுறீங்க மீன்ஸ் தட் என்ன அர்த்தம்? ஒரு புற விசை ஒன்றை செயல்படுத்துறீங்க. அந்த புற விசை ஒன்று செயல்படுத்தும் போது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மரக்கிளைகள் இயக்க நிலைமைக்கு மாறுகிறது. அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க? ஓய்விற்கான நிலைமம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள், எவையாவும் என்ன நிலைமம்? ஓய்விற்கான நிலைமம். அப்போ கேட்கலாம் இல்லையா? ஓய்விற்கான நிலைமத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எதை சொல்லுவீங்க? இதுதான். ரெண்டாவது திசைக்கான நிலைமம். திசைக்கான நிலையம்னா ஒன்று ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்லேயோ பஸ்லேயோ போகிறீங்க. இப்போ நேராக இப்போ ரோட்டில் போயிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு ஹேர்பின் பெண்ட் இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? ஒரு ஹேர்பின் பெண்ட் வருது. அப்போ இந்த ஹேர்பின் பெண்ட் வரும்போது ஸ்லோ பண்ணுவீங்களா? கரெக்டாக பெண்டு வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஸ்லோ பண்ணுவோம். அட் த சேம் டைம்
நம்மளும் அதே டைரெக்ஷனில் என்ன பண்ணுவோம், சாய்வோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுனா ரைட் ஹேண்ட் சைடே சாய்வோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா லெஃப்ட் ஹேண்ட் சைடே சாய்வோமா? அப்போ அந்த திசைக்கு ஏற்றார் போல் நம்மளும் சாயிரும் இல்லையா? அதற்கு பேர் தான் திசைக்கான நிலைமம். ஒரு மகிழ் வந்து வலைப்பாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம். இயக்கத்திற்கான நிலைமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதலோ. சரிங்களா? நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக என்ன பண்ணுறாங்க, சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமம். இயக்கத்திற்கான நிலைமம். ஆக நிலைமத்தில் 3 வகை இருக்குது. ஒன்று இயக்கத்திற்கான நிலைமம், இன்னொன்று திசைக்கான நிலைமம், மற்றொன்று ஓய்விற்கான நிலைமம் அப்படின்னு சொல்லி 3 வகையான நிலைமத்தை எடுத்துக்காட்டோட கூடியிருக்காங்க. அப்போ வாட் யூ மீன் பை நிலைமம், நிலைமத்திற்கான 3 வகைகள், அதற்கான எடுத்துக்காட்டுகள். இது 3ம் கிளியராக இருக்கா? இப்போ நம்ம பார்த்தது என்னது, நிலைமம்னா என்ன, அதனுடைய வகைகள் மற்றும் அதற்கான எடுத்துக்காட்டுகள். இது 3 எல்லாருக்கும் கிளியராக இருக்கா சார்? கிளியராக இருக்கா? ஓகே, குட். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த மாதிரி இந்த ஸ்கேட்டிங்லாம் போகிறாங்க இல்லையா, ஸ்கேட்டிங் ஆல்சோ என்னது, இயக்கத்தில் நிலைமத்துக்கான எடுத்துக்காட்டு கேட்கலாம். ஸ்கேட்டிங் போகிறது சக்கர வண்டிகள், கால் சக்கர வண்டிகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவன், அது எந்த நிலைமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட்ஸ்கால் இயக்கத்தில் நிலைமம். ஓகேங்களா? மேலே கொடுக்கலையா சார் அப்படின்னா அந்த மாதிரி படம் போட்டு அது கீழே கொடுத்துருந்தா கூட அதுவும் ஒரு கொஷினாக கேட்கப்படலாம். இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது உந்தம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது என்னதுங்க, உந்தம். அப்போ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம் சார்? முதலாவது என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது நிலைமம் பார்த்துருக்கோம். நிலைமம், அதற்கான வகைகள், அதற்கான எடுத்துக்காட்டுகள். கரெக்டு தானே? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நேர்கோட்டு உந்தம், லீனியர் மொமெண்டம். நேர்கோட்டு உந்தம். உந்தம்னா என்ன சார் அப்படின்னா, இவ்வளோ பெரிய டெஃபினேஷன்லாம் படிக்க முடியாது. ஒரு பொருளின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கற்பலன், அவ்வளோதான். அது மட்டும் தான் இருக்கணும். இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும்தான் படிக்கிறீங்க, இல்லை ஹைலைட் பண்ணிடுவோம், அதை மட்டும் கூட அண்டர்லைன் பண்ணுவோம். எதுக்கு இவ்வளோ பெருசாக ஹைலைட் பண்ணியிருக்கோம்? என்ன போடுறோம்? நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கல் பலன், அவ்வளோதான் உந்தம். அப்போ உந்தம் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம், பி ஈக்குவல் டு எம்வி. ஸோ அதனுடைய அலகுகள் கண்டிப்பாக படிக்கும். சரிங்களா? அப்போ நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கல் பலன். அப்போ நிறைனா என்னது, மாஸ் எம், திசை வேகம்னா வி. அப்போ எம் இன்ட்டு வி, பி ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்க மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ மாஸ் எம்ன்னு இருக்குது, பி ஈக்குவல் டு எம்வி தானே. ஸோ பி ஈக்குவல் டு எம், மாஸுக்கு என்ன வரும், கிலோகிராம்னு வரும். வி வெலாசிட்டிக்கு மீட்டர் செகண்ட் பவர் -1 வரும். அப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1, கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. இது எஸ்ஐ அலகு. சிஜிஎஸ் அலகு அப்படின்னா கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -1. 2 விதமான அலகும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1 அப்படிங்கிறது எஸ்ஐ அலகு. சிஜிஎஸ் அலகுன்றது கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -1ன்றது சிஜிஎஸ் அலகு. ஓகேங்களா? அப்போ உந்தம்னா என்னென்னு பார்க்குறோம். உந்தம்னா என்னன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது உந்தம். ஸோ உந்தம், அதனுடைய அலகு என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். மூணாவது நியூட்டனுடைய விதிகள். மூன்றாவது நியூட்டனின் விதிகள் பார்க்க போகிறோம். நியூட்டனுடைய விதிகள் 3 விதிகள் இருக்கா? 3 விதிகள் +1 ஈர்ப்பியல் விதி, +1 ஈர்ப்பியல் விதியோட சேர்த்து தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? ரைட். லிசன் கேர்ஃபுல்லி, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இயக்க விதி. நியூட்டனுடைய முதல் விதி என்ன சொல்கிறாங்க? அங்கே பார்த்து அப்படியே சொல்லுவாங்க, ஒரு நிலைமத்தில் பார்த்தது. ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஒன்று செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையோ அல்லது சீராக இயக்க கொண்டிருக்கும் இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். சரிங்களா? அப்போ இதை தான் வந்து நியூட்டனுடைய முதல் விதி. நியூட்டனுடைய முதல் விதியோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, எழுதிக்கோங்க, நிலைம விதி. நிலைம விதி. நியூட்டனுடைய முதல் விதி எவ்வாறு அழைப்பார்னு கேட்டாங்கன்னா நிலைமை விதி என்றும் அழைப்பார். இதுவும் முக்கியமான ஒரு கொஸ்டின். லா ஆஃப் இனர்ஷியா, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ எங்கள் தமிழ் இங்கிலீஷ் மீடியமும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் இனர்ஷியா. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ்
லா ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா? அப்போ வாட் யூ மீன் பை ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். புஷ் ஆர் புல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இழுத்தல்னா புல், புஷ்னா தள்ளுதல். ஓகேங்களா? ஸோ விசை என்பது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. விசையானது ஒரு வெக்டர் அளவீடு, அவ்வளோதான். இட்ஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு எழுதணும். ஸோ ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள். இப்போ விசையின் வகைகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 2 அல்லது 2 மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அது ஒத்த இணை விசைகள். ஓகேங்களா? 2 அல்லது மேற்பட்ட சமமான விசைகள், சமமற்ற விசைகள் வெவ்வேறு திசையில் எதிரெதிர், அதாவது எதிரெதிர் திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அதுக்கு வந்து மாறுபட்ட இணை விசைகள் என்று பெயர். இவ்வளோதான். ஒரே திசையில் செயல்பட்டால் என்ன விசைகள்? ஒத்த விசை. எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அது மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தொகுப்பயன் விசைனா என்ன? தொகுப்பயன் அர்த்தம்? மொத்தம்னு அர்த்தம், அவ்வளோதான். ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய ஒட்டுமொத்த விசை. ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசைக்கு பேர் அது தொகுப்பயன் விசை என்று அழைப்போம். ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க? ஸோ கிணற்றுலேருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை. கிணத்துல நீர் எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு செயல்படும் விசை. நெம்புகோல் மீது செயல்படும் விசை, அப்புறம் வந்து தராசு தட்டுகளில் செயல்படும் விசை முதலியவை சமன் செய்யப்படாத விசைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தொகுப்பயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. இவ்விசையை எதிர் சமனி என்றும் அழைக்கிறாங்க. ஈக்குவலிபிரண்ட் அப்படின்னு பேர். ஈக்குவலிபிரண்ட். சரியா? சரி, ரைட். அடுத்து வந்து இந்த தொகுப்பயன் விசைனா என்ன சொல்கிறோம்? ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது, ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தனித்த விசை. ஓகேங்களா? இப்போது ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. 4 பக்கம் 4 விதமான விசை ஏற்படுத்தலாம், அல்லது 2 பக்கம் 2 விசையான ஏற்படுத்தலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு விசை ஏற்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கைக்குள்ளே வச்சு அப்படியே அமுக்குனீங்கன்னா ஒட்டுமொத்த விசை, அதுதான் தொகுப்பயன் விசை அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய மதிப்பு சுழி 0வாக இருந்துச்சுன்னா, 0ஆக இருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறாங்க? பொருள் சமநிலையில் உள்ளதென அறியலாம். விசைகள் பேர் என்ன பேர்? சமன் செய்யப்பட்ட விசைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தொகுப்பயன் விசை சுழி இல்லை, அதாவது 0 இல்லாமல் 1 2 அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த விசைக்கு பேர் சமன் செய்யப்படாத விசைகள் என்று பெயர். அப்போ 0வாக இருந்தால் சமன் செய்யப்பட்ட விசை, 0 இல்லை அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது சமன் செய்யப்படாத விசைகள். சரியா? ஸோ அதற்கு எடுத்துக்காட்டாக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் அது சமமான விசை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுங்க. ஃபோர்ஸ்னுடைய தொகுப்பயன் விசை ஈக்குவல் டு F1 + F2 அப்படின்னு சொல்லக்கூடியது. சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் எப்படி? ஒரு பொருள் இருக்குது, அதில் ஆப்போசிட் சைடு 2 விதமான ஆப்போசிட் ஃபோர்ஸ் செயல்படுது இல்லையா? அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி சமமான விசைகள் எதிரெதிர் திசை ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரீட் பண்ணிக்கலாம். இது அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம சொல்லிட முடியாது. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போது கயிறு இழுக்கிற போட்டி எல்லாருமே தெரியும், கயிறு இழுத்தல். இப்போ இந்த பக்கமும் ஒரே மாதிரியான ஃபோர்ஸ், இந்த பக்கமும் ஒரே மாதிரியான ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ எதிரெதிர் விசையில் செயல்படக்கூடிய சமமற்ற இணை விசைகள். இப்போ இவங்க கொஞ்சம் வேகமாக இழுத்தாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க? தோற்றுருவாங்க இல்லையா? இப்போ 2 பக்கம் சமமான விசைகள் இழுக்கப்பட்டால் என்ன ஆகும்? 2மே 0 தான். அடுத்து நெம்புகோல்னால் தெரியும் நம்மளுக்கு. ஸோ நெம்பி எடுக்கக்கூடிய அந்த நெம்புகோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தெரியும் நம்மளுக்கு. ஒரே திசையில் செயல்படக்கூடிய ஒத்த இணை விசைகள். இது இந்த பக்கமே இவர் இழுப்பார், அதற்கு பின்னாடி இவர் என்ன பண்ணுவார்? தள்ளுவார். ஸோ இவர் இழுப்பார், இவர் தள்ளுவார். சரிங்களா? புஷ் ஆர் புல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாயிண்ட் விசையின் சுழல் விளைவு அப்படிங்கிறது, சுழல் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன், சுழற் புள்ளி அப்படிங்கிறது தெரியும் என்னது அப்படின்னா எந்த பாயிண்ட் தான் சுழற் புள்ளி. ஒரு சுழல் அச்சு, சுழல் புள்ளி இதெல்லாம் ரீட் பண்ணிக்கலாம் சார். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் கீழே வந்துடலாம். இது கொஸ்டின். விசையின் திருப்புத்திறன்னா என்ன? விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, டார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். டார்க்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். F×D. Fனா என்னது? ஃபோர்ஸு. அப்போது விசையின் திருப்புத்திறன் என்பது டவ் என்பது என்னது அப்படின்னா விசை மற்றும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு, இவற்றிற்கிடையே உள்ள பெருக்கற்பலன். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க?
டார்க்குன்னு சொல்கிறாங்க. அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, இது ஒரு வெக்டர் அளவீடு. இது டவ் என்று சொல்லக்கூடிய இந்த விசையின் திருப்புன்றது ஒரு வெக்டர் அளவீடு. இதோடைய எஸ்ஐ அலகு என்ன சொல்கிறாங்க? நியூட்டன் மீட்டர் என்எம். நியூட்டன் மீட்டர்ன்றது எஸ்ஐ அலகு. அவ்வளோதான். அப்போ விசை மற்றும் தொலைவு, எஸ்பெஷலி போனோம்னா செங்குத்து தொலைவு, விசை மற்றும் செங்குத்து தொலைவின் இடையே உள்ள பெருக்கற் பலனுக்கு பேர் தான் விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது இல்லையா? அதே மாதிரி கப்பல், இரட்டைகளின் திருப்புத்திறன் அப்படிங்கிறது என்ன? இரட்டை விசைகள், இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் மீது இரு வெவ்வேறு புள்ளிகளின் மீது செயல்பட்டால் அது இரட்டை வினைகள், இரட்டை விசைகள், சரி, இரட்டை என்று அழைக்கப்படும். கப்பல் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது, அவை ஒரே நேர்கோட்டில் செயல்படாது. சரிங்களா? அப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க? நீர் குழாய் திறத்தல், அதாவது குழாயினுடைய மேலே இருக்கக்கூடிய டாப் பாயிண்ட்டுக்கு திறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ரெண்டு பக்கம் சுழட்டுறோம் இல்லையா? திறத்தல் மற்றும் மூடுதல். இந்த பக்கம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா திறக்கிறது, ஆண்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா மூடுறதா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் திருகுனுடைய சுழற்சி. திருகுனா என்னது? ஸ்க்ரூ. தென் பம்பரத்தின் சுழற்சி. சரிங்களா? அப்போ இதெல்லாம் எதுக்காக எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க? இரட்டைகளின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. சரியா? இரட்டைகளின் திருப்புத்திறனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இரட்டையின் சுழல் விளைவு அதன் திருப்புத்திறன் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது. இம்மதிப்பு ஏதேனும் ஒரு விசையின் எண் மதிப்பு மற்றும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு மற்றும் பெருக்கற் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதற்கான எடுத்துக்காட்டு எது? இது திருப்புத்திறனுக்கு இரட்டையின் திருப்புத்திறன் இதற்கு பாருங்க. இரட்டையின் திருப்புத்திறன் எம் ஈக்குவல் டு விசையின் எண் மதிப்பு எஃப், இணைகள் விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு எஃப் இன்ட்டு எஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நியூட்டன் மீட்டர். சிஜிஎஸ் அலகு முறையில் டைன் சென்டிமீட்டர். டைன் சென்டிமீட்டர். கிளியரா? இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எது சொல்லிட்டு இருக்கோம்? இரட்டை திருப்புத்திறன். முன்னாடி சொன்னது வெறும் திருப்புத்திறன் டார்க்ன்றது. அதுக்கப்புறம் இரட்டையின் திருப்புத்திறன் இருக்கு பார்த்தீங்களா? இரட்டை திருப்புத்திறன் அதனுடைய எஸ்ஐ யூனிட் தான் இங்கே கொடுத்துருக்கூடியது. ஜிசிசி அலகுமுறை என்ன, எஸ்ஐ அலகுமுறையில் எவ்வளோ? இப்போ இந்த மேலே பார்த்தோம்ல டார்க், விசையின் திருப்புத்திறன், டார்க்கினுடைய எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. டார்க்குன்னு எடுத்துக்காட்டு கியர் போடுறோம் இல்லையா? கியருங்க, வெஹிக்கிள்ஸ், காரு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பஸ், இதில் எல்லாம் கியர் போடுறோம்ல. பற்சக்கரங்கள் வட்ட விளிம்புகளில் பல் போன்ற மாற்றம் செய்யப்பட்ட அமைப்புகளாகும். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க? கியர் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் விசையின் திருப்பு. முன்னாடி இருக்கும் இல்லையா? ஓகேங்க. கியர்ன்றது ஒன் ஆஃப் தி விசையின் திருப்புத்திறனுக்கும் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து சீசா எல்லாருக்கும் தெரியும். சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் சீசா இருக்கும் இல்லையா? அது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேரிங். சரிங்களா? ஸ்டேரிங் வீல் இருக்கும் இல்லையா? அது காரில் இருக்கட்டும் இல்லை பஸ்ஸில் இருக்கட்டும், முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேரிங் வீல் இருக்கு இல்லையா? அது ஒன் ஆஃப் தி திருப்பு சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து டார்க்கினுடைய எக்ஸாம்பிள். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. உள்ளருடைய எக்ஸ்ப்ளனேஷன் அந்தளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட், அதாவது திருப்புத்திறனின் தத்துவம். திருப்புத்திறன்களுடைய தத்துவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சமநிலையில் ஒரு பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சொலி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சொலி திருப்புத்திறனும் சமம். ஓகேங்களா? எழுதி ஜஸ்ட் ரீட் பண்ணுறது தான் இதெல்லாம். திருப்புத்திறன் தத்துவப்படி வலஞ்சொலி திருப்புத்திறன் இஸ் ஈக்குவல் டு இடஞ்சொலி திருப்புத்திறன். புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பேனர் வச்சு ரைட் ஹேண்ட் திருப்புறீங்க, அதே இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் திருப்புறீங்க. அப்படின்னா ரெண்டு எப்படி தான் இருக்கும்? ஈக்குவல். அப்போ F1 D1 இஸ் ஈக்குவல் டு F2 D2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரையும் ஒரு கேட்டகரி. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா. நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா பார்க்கணும். நியூட்டனுடைய இரண்டாம் விதி பார்க்குறோம். நியூட்டனுடைய ஃபஸ்ட்டாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நியூட்டனுடைய ஃபஸ்ட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நியூட்டனுடைய செகண்ட் லா என்னது? இந்த பொருளை ஒன்றின் மீது செயல்படும் விசையானது, அவ்வளோ பிரச்சனை வேணாம், விசையானது உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். அவ்வளோதான். அதுதான் விதியினுடைய பெயர். அதுதான் விதியே.
விசையானது உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். சரியா? இப்போ அதை நான் வந்து எப்படி ஃபார்மேட்டில் எழுதுகிறேன், அதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் விசையானது உந்த மாறுபாட்டு வீதம், உந்த மாறுபாட்டு வீதம் அதற்கு எப்படி இருக்குது, நேர்த்தகு, இந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ இதை எப்படி வந்தால் சிம்பிள் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். அப்போ விசைனா என்ன அர்த்தம், ஃபோர்ஸ், அப்போ எஃப்னு சொல்கிறோம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சார் வீதம் என்றால் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு அர்த்தம், காலத்தை பொறுத்து என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஈக்குவேஷனில் எழுதும்போது நீங்கள் டிவைடட் பை டைம்னு எழுதணும், அவ்வளோதான். அதாவது டிவைடட் பை தமிழில் சொல்லணும்னா டிவைடட் பை காலம்னு எழுதுகிறோம், அதாவது டி. மேலே என்ன எழுதியிருக்கோம், உந்தம் மாறுபாடு. உந்தம்னா என்ன அர்த்தம், உந்தம் அப்படின்னா பி. கரெக்டாக நம்ம பார்த்தா சிம்பிள். மாறுபாடு என்றால் டெல்டா. அப்போது எஃப் ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா பி பை டி. ப்ரொபோர்ஷனலாக நான் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கலாம். இப்போ பியினுடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, எம்வி. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எம் இன்ட்டு வி டிவைடட் பை டி. இப்போ எம்மை நம்ம முன்னாடி கொண்டு வரலாம். ஏன் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டெல்டா எம்முன்னு என்ன அர்த்தம், மாஸ் வந்து மாறுதுன்னு அர்த்தம். அப்போ அது நம்மளுக்கு மாஸ் எப்பயுமே நெவர் எந்த இடத்துலையும் மாறாது, சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? அப்போ எஃப் வந்து இஸ் ஈக்குவல் டு எம்முவை போட்டுட்டு இன்ட்டு டெல்டா வி டிவைடட் பை டி அப்படின்னு சொல்கிறோம். இதுவரை எல்லாருக்கும் புரியுதா? ஏன் வந்து எம்மை வெளியே எடுத்தோம், மாஸ் நிறை அப்படின்னு சொல்கிறோம். நிறை எந்த இடத்துலையும் மாறாது, நிறை எந்த இடத்துலையும் என்ன ஆகாது, மாறாது. அதனால் எம்மை வெளியே எடுத்துட்டோம். இப்போ டெல்டா வி பை டி, டெல்டானாலே என்ன அர்த்தம் அப்படின்னா வாட் யூ மீன் பை டெல்டா அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ இந்த இடத்துல டெல்டா வினா என்ன சொல்லுவோம், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. தமிழில் சொல்கிறோன்னா இறுதி திசைவேகம் மற்றும் மைனஸ் தொடக்க திசைவேகம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனல் வெலாசிட்டியை வின்னு வச்சுக்கிறேன், இனிஷியல் வெலாசிட்டியை யூன்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்க்கலாமா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. இந்த வி மைனஸ் யூ டிவைடட் பை டி அப்படிங்கிறது அக்சலரேஷனுடைய ஃபார்முலா, முடுக்கத்தினுடைய ஃபார்முலா. வி மைனஸ் யூ டிவைடட் பை டின்றது முடுக்கம், முடுக்கம் ஏனுடைய ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் இந்த வி மைனஸ் யூ டிவைடட் பை டி இருக்கு இல்லையா, இதற்கு பதிலாக நான் ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போது எஃப் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம், எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ, அவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து நியூட்டனுடைய இரண்டாம் விதி. நியூட்டனின் இரண்டாம் விதி. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது. ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் 2 கூட கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் விசைக்கான சமன்பாடுகள் எது. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கலாம். இந்த 5மே ஓகேங்களா, 1லேருந்து 5 வரை இருக்கக்கூடியது எல்லாமே இசைக்கான சமன்பாடுகள், இசைக்கான சமன்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இசைக்கான சமன்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இந்த 5மே ரொம்ப முக்கியமானது தான், 5மே ரொம்ப முக்கியமானது. ரீசெண்டாக குரூப் 2ல கேட்டிருந்தாங்க, 2025ல் கேட்ட ஒரு கொஷின் தான் இது, குரூப் 2 கொஷின் இது. அது 10th புக்லேருந்து டேரெக்டாக நம்மளுக்கு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்கலாமா, ரைட்? ஸோ அது பாருங்கள், லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்கதை அப்படி டேரெக்டாக பார்க்கலாமா. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, எஃப் ப்ரொபோர்ஷனல் உந்த மாற்றம் பை காலம் கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, எம்பி மைனஸ் எம்யூ கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாறிலியை சேர்க்குறாங்க. நம்ம மாறிலியை சேர்க்காம ஈக்குவல் டு டேரெக்டாக சொல்லிட்டோம். சரிங்களா?
அப்போ mv மைனஸ் mu டிவைடட் பை டி. அப்போ a ஈக்குவல் டு v மைனஸ் u டிவைடட் பை டி. அப்போ f ஈக்குவல் டு me வந்துருச்சா? அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருந்தோம். அப்போ m மீன்ஸ் மாஸ் நிறை, a மீன்ஸ் முடுக்கம், a மீன்ஸ் முடுக்கம். அப்போ விசை என்பது நிறை இன்ட்டு முடுக்கத்திற்கு பெருக்கற்பலன். சரிங்களா? அடுத்து இந்த பாயிண்ட்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். விசைக்கான அலகு, விசையின் SI அலகு நியூட்டன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆனால் CGS அலகு என்னது? டைன். ஓகேங்களா? CGS அலகு டைன், SI அலகு தான் நியூட்டன். ஓகேங்களா? அப்போ ஒரு நியூட்டனுடைய டெஃபனிஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருள் ஒன்றை 1 மீட்டர் வினாடி பவர் -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவுக்கு பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, F ஈக்குவல் டு சரிங்களா? F ஈக்குவல் டு m இன்ட்டு ஏ. அப்போ என்ன வந்துடும்? எம்முக்கு கிலோகிராம் வரும், ஏவுக்கு மீட்டர் செகண்ட் பவர் -2 வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி ஒரு டைன் இந்த பாயிண்ட்டை மட்டும் குறிச்சுக்குங்க. ஒரு நியூட்டன் என்பது 10⁵ டைன். ஒரு நியூட்டன் என்பது 10⁵ டைனுக்கு சமம். இது ரொம்ப முக்கியமானது, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ டைன் என்பது இட்ஸ் எ CGS யூனிட். நியூட்டன் என்பது நியூட்டன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு நியூட்டன் என்பது என்ன அப்படின்னா SI அலகு. ஓகேங்களா? ஸோ டைன் என்பது CGS யூனிட், நியூட்டன் என்பது SI யூனிட். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஃபோர்ஸ்னுடைய யூனிட். கிளியரா? அப்போ ஓரளவு விசைன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் வந்துருங்க. இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். புவியின் ஈர்ப்பு முடுக்கம், புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு, அதாவது ஸ்மால் ஜியினுடைய மதிப்பு. அப்போ ஈர்ப்பியல் அலகு விசையின் SI அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம் ஃபோர்ஸ், கிலோகிராம் விசை. தட் மீன்ஸ் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு யூனிட் என்னது? கிலோகிராம் விசை, கிலோகிராம் ஃபோர்ஸ். CGS அலகு முறைக்கு கிராம் விசை அப்படின்றாங்க. அப்போ ஒரு கிலோகிராம் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக 9.8 நியூட்டன். அப்போ ஒரு கிராம் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் 980 டைன் CGSல. ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். புரியுது இல்லையா? இதுவரை எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட்டு கனத்தாக்கு விசை, இம்பல்ஸ். வாட் இஸ் தட் இம்பல்ஸ்? சார் கனமாக தாக்கக்கூடிய ஒரு விசை சார், தட் மீன்ஸ் எ லார்ஜ் ஃபோர்ஸ். ஒரு ஆணி அடிக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணி அடிக்கிறதுன்றது என்னது? ஒரு சின்ன ஆணி எடுத்துக்கோங்க. அந்த சின்ன ஆணி மேலே படக்கூடிய அந்த சுத்தியலுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப கனமாக இருக்கும். ஆணின்றது சின்னது தான், பட் ஃபோர்ஸ் வந்து சுத்தியலுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப கனமாக இருக்கும். அப்போ இதை தான் ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ ஷார்ட் டைம், மிக குறைந்த கால அளவில் செயல்படக்கூடிய மிக அதிக அளவு விசை. அதை தான் என்ன சொல்கிறாங்க? கனத்தாக்கு விசை. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். கனத்தாக்கு விசை அடிக்கடி கொஷினில் கேட்பாங்க. அப்போது J ஈக்குவல் டு ஜேன்றது கனத்தாக்கு இம்பல்ஸினுடைய சிம்பிள். ஜேன்றது கனத்தாக்கு விசையினுடைய சிம்பிள் J. அப்போ ஃபோர்ஸ் இன்டூ டைம் F இன்டூ T அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபோர்ஸ் இன்டூ டைம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நல்லா தெளிவாக கவனிக்கணும். கனத்தாக்கு விசை என்பது உந்த மாறுபாட்டு அளவிற்கு சமமான அளவுன்றாங்க. அப்போது த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஆல்சோ கால்டு இம்பல்ஸுங்கிறான். என்ன பேர்? சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இஸ் ஆல்சோ கால்டு இம்பல்ஸ் அப்படிங்கிறான். அப்போ உந்த மாறுபாட்டு அளவிற்கு சமமாக இருக்கும். அப்போ இதனுடைய அலகு என்ன சொல்லலாம்? இப்போ ஃபோர்ஸுக்கு அளவுகள் என்னது? கிலோகிராம். டைமுக்கு வினாடி, கிலோகிராம் வினாடி. சரி, இங்கே இருக்கு. ஃபோர்ஸுக்கு என்னது? இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல வாங்க, மாற்றி சொல்லிட்டேன். எரேஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, இது இல்லை, இங்கே வாங்க. ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். டைமுக்கு செகண்ட், நியூட்டன் செகண்ட். அப்போ இங்கே என்ன சார்? கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. இதை தான் மொமெண்டத்தினுடைய இது. மொமெண்டம்னா என்ன அர்த்தம்? P ஈக்குவல் டு MV இல்லை? அப்போ P ஈக்குவல் டு MV அப்படின்னும் போது எம்முக்கு என்ன வரும்? கிலோகிராம் வருமா?
மாஸ்க்கு கிலோகிராம் இன்ட்டு வினாடிக்கு மீட்டர் வினாடி பவர் -1 வரும்ல, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அல்லது நியூட்டன் வினாடி கொடுத்துருக்காங்களா கீழே. ஏன்னா 2 விதமான யூனிட் இருக்குது, 2 விதமான யூனிட் இருக்குது. ஸோ 2 விதமான யூனிட்டுமே நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பிகாஸ் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய உந்த மாறுபாட்டிற்கான அளவுன்றதுனால கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. பட் இம்பல்ஸ் தனிப்பட்ட முறையில் ஃபோர்ஸ் இன்டூ டைம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம், நியூட்டன் வினாடி அப்படின்னு சொல்கிறோம். 2 விதமான யூனிட். கிளியரா? அப்போது இந்த இடத்துல இம்பல்ஸுக்கு மட்டும் 2 விதமான யூனிட் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே ரைட். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பாருங்கள். உந்த மாற்றம் அல்லது கனத்தாக்கு கீழ்கண்ட இரு வழிகளில் செயல்படலாம். உந்த மாற்றமும் கனத்தாக்கு விசையும் கீழ்கண்ட இரு வழிகளில் செயல்படலாம். என்னென்ன வழிகள்? பொருளின் மோதல் காலம் குறையும் போது, அதாவது டைம் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கனத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். அப்போது டைம் குறையும் போது என்ன செய்யுன்றாங்க, காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படக்கூடிய கனத்தாக்கு விசை, தட் மீன்ஸ் ஜே அதிகமாகுன்றாங்க, ஜே அதிகமாகுன்றாங்க. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஜே ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸ் இன்ட்டு டைமு, ஃபோர்ஸ் இன்ட்டு டைமு. சரிங்களா? இந்த இடத்துல காலம் குறையும் போது, பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படக்கூடிய கனத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளின் மோதல் காலம் அதிகமாகும் போது அப்பொருளின் மீது செயல்படக்கூடிய கனத்தாக்கு விசை மதிப்பும் குறையும்ன்றாங்க. அப்படியே என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். காலம் குறைஞ்சிச்சுன்னா விசை அதிகமாகும். ஓகேங்களா? கால மதிப்பு அதிகமாகும் போது விசை குறையும். இவ்வளோ தான். சரிங்களா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதுங்களா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிரற்ற பரப்பில் இருசக்கர பயணத்தின் போது கனத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருள்வில் அமைப்புகள், இந்த ஷாக்கப்ஸ் எல்லாம் பொறுத்திருப்பாங்க இல்லையா முன்னாடி பைக்கில், அது வந்து இந்த கனத்தாக்கு விசையை குறைப்பதற்காக தான். அதே மாதிரி கிரிக்கெட் பால் இருக்கு இல்லையா, கிரிக்கெட் விளையாடும்போது கேட்ச் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பவுலர் வந்து எப்பயுமே கையை வந்து பேக்வேர்ட்ஸில் இழுப்பாங்க, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கனத்தாக்கு விசையை குறைப்பதற்காக தான் அவர் பேக்வேர்டு. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ ஃபார்வர்டில் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய கையை டேமேஜ் ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பேக்வேர்ட்ஸில் இருக்கும்போது அவருடைய கனத்தாக்கு விசையை குறைப்பதற்காக என்ன பண்ணுறீங்க, பின்னோக்கி இழுக்கிறீங்க. இதுதான் வந்து கனத்தாக்கு விசை. இந்த இருக்கு இல்லையா, பாலை கேட்ச் பிடிக்கும்போது பின்னோக்கி கையை இழுக்கிறாங்க, காரணம் கனத்தாக்கு விசையை குறைப்பதற்காக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது, கனத்தாக்கு விசை அடிக்கடி கேட்கக்கூடியது, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா? இதுவரை எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? தென் அதுக்கப்புறம் நியூட்டனுடைய மூன்றாம் விதி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் ஒரு எதிர் விசை ஒன்று செயல்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர் விசை ஒன்று செயல்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது. எடுத்துக்காட்டு பறவைகள் பறத்தல், நீச்சல் அடித்தல், துப்பாக்கி சுடுதல், இது எல்லாமே என்னது, இப்போ பறவைகள் பறத்தல், இப்போ இதான் பறவைன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த விங்ஸை எந்த அளவுக்கு அது கீழ் நோக்கி அடிக்குதோ அந்த அளவுக்கு இதோடைய பாடி முன்னோக்கி போகும். அப்போ பறவைகள் பறத்தல் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நீச்சல் ஸ்விம்மிங் எந்த அளவுக்கு நம்ம முன்னோக்கி கையை கொண்டு போகிறோமோ, சரி கையை பின்னோக்கி அடிக்கிறோமோ, இப்போ நீச்சல் அடிக்கிறோம் சரிங்களா, நீச்சல் அடிக்கும்போது கையை எந்த அளவுக்கு பின்னோக்கி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாடி முன்னோக்கி போகும். அதே மாதிரி தான் துப்பாக்கி சுடுதல், கன்னில் அப்படி தான். பிஸ்டன் எந்த அளவுக்கு பின்னோக்கி போயிட்டு புல்லட்டை மோதுதோ அந்த அளவுக்கு புல்லட் முன்னோக்கி போகும். இது மட்டும் தான் எடுத்துக்காட்டுகளா சார்? இன்னொன்று இருக்குது, ராக்கெட் ப்ரொப்பல்ஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், ராக்கெட் ப்ரொப்பல்ஷன். இதான் வந்து ராக்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எந்த அளவுக்கு அது கீழே கேஸ் ரிலீஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு ராக்கெட் முன்னோக்கி போகும். அப்போ பேக்வேர்டில் எந்த அளவுக்கு கேஸ் ரிலீஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அது ஃபார்வர்டில் போகும். அப்போது ராக்கெட் உந்துதல், அதுவும் கூட எழுதிக்கலாம், ராக்கெட் உந்துதல் அப்படின்னு எழுதிக்கலாம். படகு ஓட்டுதல் எழுதலாம், படகு ஓட்டுதல் எழுதலாம். வேறு என்ன சொல்லலாம்? ஏன்னா படகு ஓட்டுன்றது துடுப்பை எந்த அளவுக்கு பின்னோக்கி அடிக்கிறீங்க இல்லையா, பின்னோக்கி அடிக்கிறீங்க இல்லையா, அந்த அளவுக்கு போட்டு முன்னோக்கி போகும். அப்போ படகு ஓட்டுதல் சொல்லலாம். அப்போ இதெல்லாம் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா, நியூட்டனுடைய மூன்றாம் விதி. எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் இருக்கிறது மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, அவங்க எந்த விதமாக கூட என்ன பண்ணலாம், லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அன்றாட வாழ்க்கையில் ஃபோர்ஸ் ஆஃப் மோஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், அப்ளிகபிளாக படித்து வச்சுக்கணும். இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நியூட்டனுடைய 3 விதிகள், நியூட்டனுடைய 3 விதிகள் இருக்கு இல்லையா, என்னுடைய 3 விதிகள் அப்படிங்கிறது முடியுது. ரொம்ப முக்கியமானது. என்னுடைய இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதாமல் விட்டாச்சு. பாருங்கள், என்னுடைய 2ஆம் விதி இங்கே இருக்குது. என்னுடைய 2ஆம் விதி இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, விசையின் விதி என்றும் பெயர் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம்.
இருக்கு பாருங்கள். நியூட்டனுடைய இரண்டாம் விதியை விசையின் விதி என்றும் அழைக்கலாம். நியூட்டனுடைய முதல் விதி எவ்வாறு அழைக்கப்படும்? நிலைம விதி. அப்போ இரண்டாம் விதி விசையின் விதி என்று அழைக்கப்படும். இரண்டாம் விதி விசையின் விதி என்று அழைக்கப்படும். அப்போ ரெண்டு விதமாக கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமாக கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ லா ஆஃப் இனர்ஷியான்னு கேட்டால் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ லா ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் விதி. இவ்வளோதான் விஷயம். தட் மீன்ஸ் விசையின் விதி, லா ஆஃப் ஃபோர்ஸஸ். கிளியர்? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. புறவிசை எதுவும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய மொத்த நேர்கோட்டு உந்தம் எப்படி இருக்குன்றாங்க? சேஞ்ச் ஆகாது, மாறாமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த சமன்பாடு இதெல்லாம் அந்தளவுக்கு அவசியம் இல்லைங்க, நேரம் வந்துருங்க. ராக்கெட் ஏவுதல் நிகழ்வில் ரெண்டு முக்கியமான விதி, ஒன்று நியூட்டனுடைய மூன்றாம் விதி, இன்னொன்று நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈவன் டிஎன்யூஎஸ்ஆர்பிலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, பிசிஎஸ்ஐயில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ராக்கெட்டுகளில் உந்துகலனில் ப்ரொப்பலன் டேங்கில் எரிபொருட்கள் திரவ அல்லது திட பொருட்கள் நிரப்பப்படுகின்றன. ஓகே, இதில் என்னென்ன இதோட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரொப்பலண்ட்டாக என்னென்ன பயன்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ப்ரொப்பலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நம்ம கிளாஸ் நடத்தும்போது அப்பப்போ நம்ம சொல்லிக்கலாம். என்னென்ன வேணால் அங்கே தனியாக நடத்தும்போது நான் தெளிவாக சொல்கிறேன். பட் இங்கே இடத்துல இருக்கிறத மட்டும் ஜஸ்ட் ஒரு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு பாயிண்ட் பாருங்கள் சார். என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட்டானது புவியீர்ப்பு விசையினை தவிர்த்து விட்டு ஒரு குறிப்பிட்ட உயரத்தில், இப்போ இங்கேருந்து ராக்கெட் மேலே போகுது இல்லையா, கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் என்ன ஆகும்? கண்டிப்பாக நம்மளுடைய கிராவிட்டியை விட்டு வெளியே போகும். கரெக்டாக? அப்போ நம்முடைய புவியீர்ப்பு விசையினை தவிர்த்து விட்டு செல்லும் வகையில் அதனுடைய திசைவேக மதிப்பு உச்சத்தை அடைகிறது. அதற்கு பேர் என்ன திசைவேகம் அப்படின்னா விடுபடு திசைவேகம், ஸ்பீடு, எஸ்கேப் ஸ்பீட், அது எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோடைய ராக்கெட் இப்போ கீழ் நோக்கி பெசிறியாரி கோட்டா கீழேருந்து போகுது ராக்கெட்டு. சரிங்களா? குறிப்பிட்ட தூரத்தில் இப்படி போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 5200 km/h வேகத்தில் போகும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கிராவிட்டியை தாண்டி போயிடும். இப்போ கிராவிட்டியை விட்டு வெளியேறக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் எஸ்கேப் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்கேப் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்து ஈர்ப்பியல், பொது ஈர்ப்பியல் விதி. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. புதிய ஈர்ப்பியல் விதின்றது இவ்வளோ பெருசாக இருக்கேன்லாம் யோசிக்க வேணாம், ரொம்ப சிம்பிளுக்கு. கவனிங்க, இந்த டயக்ராம் பாருங்கள். இது ஒரு காந்தம், இது ஒரு காந்தம், இது ஒரு மேக்னெட், இது ஒரு மேக்னெட்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட் டேரக்ஷனில் இருந்தால் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கோம். என்ன நம்மளுக்கே தெரியும் இல்லையா? ஆப்போசிட் டேரக்ஷனாக இருந்தால் என்ன ஆகும்? அட்ராக்ட் பண்ணும், ஈர்க்கும். கரெக்டாக? அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது இப்போ ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. அப்போது வேகமாக என்ன ஆகும்? ஒட்டிக்கொள்ளும். இப்போ ரெண்டு மேக்னெட்டும் பக்கத்தில் வச்சுருக்கீங்க, ரெண்டும் வேகமாக ஒட்டிக்கொள்ளும். அதுவே ரெண்டுமே தூரத்தில் வச்சுருக்கீங்க, ரெண்டுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ் இருக்கும், ஆனால் ஒட்டிக்கலாது. அப்போ இந்த இடத்துல தெரிய வேண்டியது என்னென்னா டிஸ்டன்ஸ், தொலைவு. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது. கரெக்ட்? டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக இருக்குல்ல? இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி பாருங்கள். இந்த ரெண்டுலேயும் கம்மியாக இருக்குது டிஸ்டன்ஸ், அதனால் ஈஸியாக ஒட்டிக்கொள்ளும். ரெண்டு மேக்னெட்டாக பக்கத்தில் கொண்டு போனால் ஈஸியாக அதுவாக ஒட்டிக்கிறோம். கரெக்டாக? அப்போது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் சீக்கிரம் ஒட்டிக்குது. அதே இதை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துலையும் இந்த இடத்துல வைக்கிறீங்க, ரெண்டுக்கு இருக்கிற ஃபோர்ஸ் இருக்கும், ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனால ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்க்கு எப்படி இருக்குது? தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு கூட இதெல்லாம் எல்லாம் ஒன்று தான். டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, விசைக்கு எதிர்த்தகவில் இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ரெண்டு பொருள் பக்கத்தில் இருக்குது. இது ரெண்டுக்குரிய டிஸ்டன்ஸை ஆர்னு வச்சுக்கிறேன். அதே ரெண்டு பொருள் தூரத்தில் இருக்குது, இதையும் நான் என்ன பண்ணுறேன்? டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கிறேன். அப்போ 2 ஆர் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் r² இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r²ன்றாங்க. r²ன்றது இந்த இடத்துல எதை குறிக்குது? டிஸ்டன்ஸை குறிக்குது, ரெண்டு டிஸ்டன்ஸை குறிக்குது. இது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் m1 m2. புரியுதுங்களா? கிளியரா? இப்போது இது ரெண்டையும் சேர்த்து எழுதுறீங்க. என்னென்ன வரும்? எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 டிவைடட் பை r². இப்போ இந்த ப்ரொபோர்ஷனில் நான் கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம், அதான் கேபிட்டல் G. கேபிட்டல் G. சரிங்களா? இட் இஸ் G என்பது ஈர்ப்பியல் மாறிலி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதனுடைய மதிப்பு 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2.
முக்கியமான ஒரு பகுதி, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஆல்சோ. இஸ் இட் கிளியர்? ஓகே, இதுவரையும் புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமானது. இப்போ பாருங்க, இந்த இடத்த மட்டும் பாருங்க, இந்த இடத்த மட்டும் பாருங்க. இது அப்படியே டெஃபனிஷனாக சொல்லுவோமா? இதை மட்டும் நான் டெஃபனிஷனாக சொல்ல போகிறேன். எப்படி டெஃபனிஷனாக சொல்லலாம்? ஃபோர்ஸ் எஃப் ஆனது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ மாசஸ். அதாவது விசையானது இரண்டு பொருள்களின் நிறைக்கு நேர்த்தகவிலும். ஏன்னா நேர்த்தகவில் தானே இருக்குது, இதுக்கும் நேர்த்தகவில் தான் இருக்குது, இதுவும் நேர்த்தகவில் தான் இருக்குது. அப்போ இரண்டு நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் விசையின் இருமடி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆறுன்றது சரி விசைன்ற தொலைவின், ஆறுன்றது தொலைவு, அதனுடைய ஸ்கொயர் அப்படின்னா இருமடி, அதற்கு எதிர்த்தகவிலும் அமையும். எதிர்த்தகவில் தானே இருக்குது. இதைத்தான் மேலே கொடுத்துருக்காங்க. அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பிற துகளை அதெல்லாம் தேவையில்லாது. இங்கே வாங்க, விசையானது நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் அல்லது நேர்விகிதத்திலும் அவைகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். அதாவது விசையானது எஃப் ஆனது நிறைகளின் பெருக்கற்பலன், அதாவது m1 × m2 அதற்கு நேர்த்தகவில் இருக்குது. நேர்த்தகவில் இருக்கா? எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். தொலைவின் இருமடினா அது ஆர் ஸ்கொயர்டுக்கு என்ன தகவல்? இருமடி சரிங்களா? இருமடிக்கு எதிர்த்தகவு. எதிர்த்தகவுனா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தெரியும் இல்லையா? ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி, அதே ஏ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/b அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபார்மெட் தான் இங்கேயும். இதைத்தான் இங்கே அப்படியே டெஃபனிஷனாக கொடுத்துருக்காங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட் ஒரு தடவை பாருங்கள். முக்கியமாக வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நேர்த்தகவுக்கும் எதிர்த்தகவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அப்போ இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லா ஈர்ப்பு பொருள்களுக்கும் உதாரணம் இதுதான் வந்துடும். சரிங்களா? புவியில் இருக்கக்கூடிய எல்லா ஈர்ப்பு பொருளும் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். கடைசியில் கொடுத்துருக்காங்க, கடைசியில் அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதற்கு நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகள் அப்படின்றது கடைசியில் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? புவியீர்ப்பு முடுக்கம் ஸ்மால் ஜி. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 மீட்டர் வினாடி பவர் -2. சரிங்களா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேபிட்டல் ஜிக்கும் ஸ்மால் ஜிக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெரியக்கூடிய பாயிண்ட்டு ஒரு ஹைலைட் பண்ணிக்க போகிற, அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். புவியீர்ப்பு முடுக்கம் G = கேபிட்டல் GM/r². ஜினா புவியீர்ப்பு முடுக்கம், கேபிட்டல் G அப்படின்னா ஈர்ப்பியல் மாறிலி. சரியா? அல்லது M = GR²/G. அதே தான் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அந்த சமன்பாடு வந்துடும். இந்த சமன்பாடு மட்டும் படிச்சுங்க போதும். ஸோ மொத்தமாக மதிப்பு போட்டோம்னா அப்ராக்சிமேட்லி புவியின் நிறை மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 5.972 × 10⁻24 கிலோகிராம் என கணக்கிடப்படுகிறது. புவியீர்ப்பு முடுக்க மாற்றம், அதாவது ஸ்மால் ஜி எப்படி மாற்றம் அடையுது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஜி அப்படிங்கிறது இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r²ன்றாங்க. அப்போ இந்த பாயிண்ட் கொஞ்சம் பாருங்கள். ஆரத்தை பொறுத்து சார்ந்து அமையும். ஆரம்னா என்னது? r². அந்த இடத்துல ஆரம்ன்றது r², ஆரம் தான். ஓகே, G இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/r². புவியின் ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக உள்ளதால், நிலநடுக்கோட்டு பகுதின்னு என்ன சார்? புவி இருக்குது, 0 டிகிரி தான் நிலநடுக்கு, 0 டிகிரின்றது நிலநடுக்கு கோடு. மேலே 23.5 என்னது வந்துடும்? கடகரேகை வந்துடும். கீழே இருக்கக்கூடியது 23.5 சவுத் என்ன வரும்? மகர ரேகை வந்துடும். அப்போ என்ன சொல்கிறாங்க? புவியீர்ப்பு முடுக்கத்தின் குறைவாக இருக்கும் துருவ பகுதிகளில் ஆர மதிப்பு குறைவாக உள்ளதால் ஈர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல கேட்கக்கூடிய ஒரு கொஷின், புவியீர்ப்பு முடுக்கம் எங்கே அதிகமாக இருக்கும்? துருவ பகுதியில். ஓகேங்களா? அதே புவியீர்ப்பு முடுக்கம் எங்கே குறைவாக இருக்கும்? நிலநடுக்கோட்டு பகுதியில். இவ்வளோ தான் விஷயம். நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாக இருக்குது, துருவ பகுதியில் அதிகமாக இருக்குது. அப்படி என்றால் இங்கே பாருங்கள், நம்ம இருக்கிறது கடகரேகையில் இருக்கும். இங்கே தான் நம்மளுடைய இந்தியா அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஜாகிரபியில் நீங்கள் படிப்பீங்க. கடகரேகையில் இந்தியா அமைஞ்சிருக்கு. தரைப்பகுதியிலிருந்து உயர செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் என்ன ஆகுதுன்றாங்க? படிப்படியாக குறையும். அப்போ இங்கேருந்து மேலே போக போக என்ன ஆகும்? புவியீர்ப்பு முடுக்கம் குறையும். சரிங்களா? அதே மாதிரி இங்கேருந்து கீழே வரும்போது ஆப்வியஸ்லி என்ன செய்யும்? அப்பயும் குறையத்தான் செய்யும். பிகாஸ் நிலநடுக்கு கோட்டு பகுதியை தாண்டி ஆர மதிப்பு வர்றீங்க. அப்போ நம்ம போது அங்கேயும் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடி ஆழத்திற்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறைகிறது. அப்போ புவியின் மையத்தில் ஸ்மால் ஜியோட மதிப்பு எவ்வளவுன்றாங்க? 0. இந்த பாயிண்ட்டை மட்டும் 1 செகண்ட் படிங்க. இதையும் 1 செகண்ட் ரீட் பண்ணுங்கள். ஈஸியாக புரியும். ரொம்ப சிம்பிள் தான். நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் ஆரம் அதிகமாக இருக்கிறதுனால புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறைவாக இருக்கும். நீங்கள் ஆரம் அதிகமாக உள்ளதெல்லாம் வேண்டாம், புவியீர்ப்பு மதிப்பு குறைவாக இருக்கும், துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். சரியா? இதுவரையும் எல்லாருக்கும் கிளியராக இருக்கு இல்லையா? இதுவரையும் எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா சார்? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நிறை மற்றும் எடை, மாஸ் அண்ட் வெயிட்.
ஸோ பொருளின் நிறை என்பது என்ன? அதில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு, அவ்வளோதான். அதனுடைய அலகு கிலோகிராம். அதனுடைய அலகு கிலோகிராம். எதுக்கு? மாஸுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாஸ் வந்து நெவர் பி சேஞ்ச். மாஸ் எப்பொழுதும் மாறாது. அதுவும் இப்போ தெரிஞ்சு வச்சுங்க. நிறைய நெசை அலகு கிலோகிராம். நிறைய நெசை அலகு கிலோகிராம். எடை என்பது என்ன? ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை. அப்போ W ஈக்குவல் டு எடை. எடை ஈக்குவல் டு M இன்ட்டு G, புவியீர்ப்பு முடுக்கம். அப்போ ஃபார்முலா என்ன? W இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு G. M இன்ட்டு G. அப்போ W ஈக்குவல் டு M இன்ட்டு G அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. எதை சொல்கிறாங்க? எடையை ஒரு வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. அது எப்போதும் புவியின் மையத்தை நோக்கி செயல்படும். அதன் அலகு என்ன சொல்கிறாங்க? நியூட்டன். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. எடையின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா நியூட்டன். இந்த இடத்துல கீழே கூட எழுதுகிறேன். எடையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். இந்த இருக்கு இல்லையா, நியூட்டன், கேபிட்டல் என் அதோடைய சிம்பிள். ரொம்ப முக்கியமானது. எடை என்பது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அது எப்போதும் எதை நோக்கி செயல்படும்ன்றாங்க? புவியின் மையத்தை நோக்கி செயல்படும். எடையானது புவியின் மையத்தை நோக்கி செயல்படும். இன்னொரு பாயிண்ட் பாருங்க சார். எடையானது புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்தது. எதை சார்ந்தது? புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்தது. அப்போ W which depends on the small g, ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பொருள்களின் எடை துருவ பகுதிகளில் அதிகமாகவும் நிலநடுக்கோடு பகுதியில் குறைவாகவும் இருக்கும். பொருள்களின் எடை துருவ பகுதிகளில் அதிகமாகவும் நிலநடுக்கோடு பகுதியில் குறைவாகவும் இருக்கும். நிலவில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி பவர் -2. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியரா? இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் சம்மர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. W ஈக்குவல் டு mg, அவ்வளோதான். W ஈக்குவல் டு m டு g. ஜியோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும். அது வந்து கான்ஸ்டன்ட். எவ்வளவு? 9.8. M கொடுத்துருவாங்க, W கேட்பாங்க. இல்லை W கொடுத்து M கேட்பாங்க. இவ்வளோதான் விஷயம். இது என்ன சார்? இது தோற்ற எடை அப்படின்னா எடை போல தோற்றம் அளிக்கக்கூடிய எடை. ஓகே, அதை வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மேலேருந்து இப்போ லிஃப்ட்டில் மேலேருந்து கீழே இறங்குறீங்க சார். 8th ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறங்குறீங்க. ஓகே, 8th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறங்க. மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது நம்முடைய வெயிட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை சார். மேலேருந்து 8th ஃப்ளோர்லேருந்து கீழே வரும்போது நம்மளுக்கு அதாவது என்ன சொல்கிறோம், லெஃப்ட்டில் கீழே போகும்போது ஓகே லெஃப்ட்டு கீழே போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபீல்னஸ் வரும். ஜஸ்ட் ஒரு எடை வந்து லைட்டாக குறையிற மாதிரி. அதுக்காக 50 கிலோ இருக்கவே 50 கிலோ இருக்கவே 40 கிலோ குறைஞ்சிருவானா? அப்படி கிடையாது. அந்த ஃபீல்னஸ் அதான் வந்து தோற்ற எடை. அப்போ கீழே மேலேருந்து கீழே வரும்போது வெயிட்டு டிக்ரீஸ் ஆகுது. அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? மின் தூக்கி லிஃப்டானது A என்ற முடுக்கு மதிப்பில் மேலே நகர்கிறது. மின் தூக்கி முடுக்கு மதிப்பில் கீழே நகர்கிறது. கீழே வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய தோற்ற எடை கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ R இஸ் லெஸ் தென் Wன்றாங்க. Rன்றது குறையுது, W அதிகமாகுது. அதுவே மேலே போகும்போது அதே வெயிட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ கீழேருந்து மேலே போனால் இன்க்ரீஸ் ஆகும், மேலேருந்து கீழே வந்தால் டிக்ரீஸ் ஆகும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம் சார். மேலேயும் போகலை கீழேயும் போகலை சார், ஓய்வு நிலையில் இருக்குது. அதாவது லிஃப்டானது மேலேயும் போகல கீழேயும் போகல, ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல R ஈக்குவல் டு W இருக்கும். தோற்ற எடை ஈக்குவல் டு Wனா நார்மல் எடை சார். Wனா எடை, R என்றால் தோற்ற எடை. ஓகேங்களா? அப்போ நார்மல். சப்போஸ் மேலே அதாவது புவியீர்ப்பு முடுக்கு மதிப்பில் கீழே தடையின்றி விழுகிறது. லிஃப்ட் வேறு அந்திருச்சுன்னு வச்சுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். லிஃப்ட் வேறு அந்திருச்சு, கட் பண்ணி விட்டாங்க. அப்போ வேகமாக கீழே வருமா? நீங்கள் என்ன தான் மறுபடியும் ட்ரை பண்ணாலும் அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரேக் போட்டு நிப்பாட்ட முடியாது. அப்போ அந்த இடத்துல R ஈக்குவல் டு 0. அந்த இடத்துல R ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ தடையின்றி விழக்கூடுதுன்னா அந்த இடத்துல வந்து அக்சலரேஷன் இஸ் டேரக்ட்லி இஸ் ஈக்குவல் டு தி புவியீர்ப்பு முடுக்கம். அதனால் அந்த இடத்துல R ஈக்குவல் டு 0. சரிங்களா? இந்த பாயிண்ட்டு மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். நிலை 1 2 3 இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுவையும் அதேமாதிரி இந்த பாயிண்ட்டையும் படிச்சுக்கணும். சரியா? இதான் வந்து அப்பேரண்ட் வெயிட், தோற்ற எடைன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக எடை இழப்பு. எடை இழப்புன்னு என்ன சொல்கிறேன்னா, இந்த இங்கே பாருங்களேன். ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, எல்லோரும் இந்த விஜய் படம் குருவி படம் பார்த்துருக்கீங்க இல்லையா?
அந்த குருவி படத்தில் ஒரு சின்ன ஒரு கிளிப் வரும். என்ன அப்படின்னா, வில்லன் வந்து விஜயை வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு பூட்டிடுவாங்க அவரை கொல்றதுக்காக. சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த வில்லன் வந்து லிஃப்ட் வேற கட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லிஃப்ட்டுக்குள்ள அதாவது லிஃப்ட்டுக்குள்ள வேகமா கீழ போய் பூமிய துளைச்சுக்கிட்டு உள்ள போவாங்க. அப்போ அந்த இடத்துல யார் நெனச்சாலும் அத கட் பண்ணி அதாவது மறுபடியும் ஜாயின் பண்ணி அத பிரேக் போட்டு அந்த இடத்துல நிப்பாட்ட முடியாது. பிகாஸ் லிஃப்ட் வேற கட் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த ஒரு தடையும் இல்லாமல் தானே கீழே விழுது இல்லையா? அப்போ அந்த இடத்துல R = 0. அந்த R = 0 அதாவது R = 0 மீன்ஸ் என்ன அர்த்தம்? W = 0ன்னு அர்த்தம். நம்முடைய வெயிட் அந்த இடத்துல 0வாக கருதப்படும். அதற்கு பேர் எடை இழப்புன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்ல சார். இப்ப இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஒரு நிமிஷம் பாருங்களேன். இத பாருங்க. இந்த உருண்டோடும் தொடர் வண்டி. சரிங்களா? இந்த தீம் பார்க்லலாம் இருக்கும் இல்லையா? தீம் பார்க்ல இருக்கும்ல? இங்கிலீஷ்ல டக்குன்னு ஞாபகம் ரோலர் கோஸ்டர். ஓகே. ரோலர் கோஸ்டரா இருக்கும். இல்லன்னா ஃப்ரீ ஃபால்னு ஒண்ணு இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ்வளோ பெருசா இருக்கும். கீழ ஒரு ரவுண்ட் ஷேப்ல உட்கார வச்சிருப்பாங்க. இது மேல போகும். இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? ரவுண்ட் ஷேப்ல உட்கார வச்சு மேலேருந்து கீழ வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டா வரும். இப்போ கீழேருந்து மேலே போகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீல் இருக்காது. பட் மேலேருந்து கீழே வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? எப்படி இருக்கும்? ரொம்ப பயமா கீழே விழுகிற மாரி இருக்கும் இல்லையா? அந்த உணர்வுக்கு பேர் தான் எடை இழப்பு. தட்ஸ் ஆல். சிம்பிளா சொல்றேன். அதே மாரி இந்த ஃப்ரீ ஃபால்ன்றது ரோலர் கோஸ்டர்ல மேலேருந்து இப்படி இருக்கு, இப்படி வந்துருது. கீழேருந்து மேலே போகும்போது ஜாலியா இருக்கும். பட் மேலேருந்து ஃபாஸ்ட்டா கீழ வரும்போது நம்ம கண்ண மூடிக்கிருவோம். கீழ விழுகிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த கண்டிஷனுக்கு பேரு W = 0. எடை இழப்பு என்று பெயர். எடை இழப்பு என்று பெயர். சரியா? அத தான் இந்த இடத்துல குடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த மதிப்பு. அதே மாரி தான் அத தனியா அங்க குடுத்துருக்காங்க. எடை இழப்பு. மேலிருந்து கீழே வரும் பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக கீழே உள்ள பொழுது தடை இல்லாமல் தானே விழும் நிலை. அந்த நிலைக்கு பேரு ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஸோ இந்நிலையில் R = 0வாக கருதப்படுகிறது. இத தான் எடையில்லா நிலை என்று அழைக்கிறார்கள். வெயிட்லெஸ்னஸ். சரியா? அந்த வெயிட்லெஸ்னஸ்க்கு இப்ப எடுத்துக்காட்டு தான் விண்வெளி வீரரின் எடை இழப்பு. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஸ்பேஸுக்கு ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் போகிறாங்க இல்லையா? அங்கே வந்து மிதக்கிற மாதிரி தோன்றதில்ல. காரணம் என்ன? நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சது என்னது? அங்கே கிராவிட்டி இல்லை சார், அதனால் மிதக்கிறாங்க அப்படின்னா. ஸோ எக்ஸாம் கரெக்டு. அங்கே புவியீர்ப்பு விசை இல்லாதனாலேயே மிதக்கிறார் என்பது நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது தவறான கூற்று. காரணம் என்ன? அங்கே வந்து தடையின்றி தானே விழும் நிலையில் உள்ளார். தட் மீன்ஸ் அங்கே வந்து அவருடைய தோற்ற எடை மதிப்பு 0. ஆதலால் அவர் மிதக்கிறது போல தோன்றுகிறது. சின்ன வயசில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது தான். புவியீர்ப்பு விசை இல்லை சார், அதனால் அவர் மிதக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் எக்ஸாக்ட் கரெக்ட் அது கிடையாது. ஸோ இதுதான் எக்ஸாக்ட்லி கரெக்ட். என்ன அப்படின்னா, அவரது முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் அவர் தடையின்றி விழும் நிலையில், தட் மீன்ஸ் R = 0 ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் நிலையில் உள்ளார். அதனால் அவர் எடையற்ற நிலையில் காணப்படுகிறார். அவரால் அது எடையற்ற நிலையில் காணப்படுகிறார் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? இதுவரையும் புரியுதுங்களா? இந்த ஒரு இது பார்த்தோம் இல்லையா? ஈர்ப்பியல் விதி. ஈர்ப்பியல் விதி என்னங்க? F இஸ் ப்ரொபோர்ஷனல் டு M1 M2 டிவைடட் பை R² பார்த்தோம்ல? அதனுடைய அப்ளிகேஷன் தான் இது. அண்டத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே புவியீர்ப்பு முடுக்கம் ஆகியவற்றின் துல்லியமாக கணக்கிட விதி உதவுகிறது. விண்பொருட்களின் பரிணாமங்களை அளவிட பொது ஈர்ப்பியல் விதி பயன்படுகிறது. எதை? அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட. அதுக்கப்புறம் புவியின் நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் ஆகியவற்றை கணக்கிடவும் உதவுகிறது. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க இவ்விதி உதவுகிறது. சில நேரங்களில் விண்மீன்களின் சீரற்ற நகர்வு அருகில் உள்ள கோள்களின் இயக்கத்தை பாதிக்கும். அந்த நேரங்களில் நிறையினை அளவிடவும் இவ்விதி பயன்படுகிறது. எந்த விதி? நியூட்டனுடைய ஈர்ப்பு விதி. சரிங்களா? தென் தாவரங்களில் வேர் முளைத்தல் புவியீர்ப்பு விசை சார்ந்து அமைவது புவியின் சார்பியக்கம். தட் மீன்ஸ் புவி திசை சார்பியக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புவி திசை சார்பியக்கத்தையும் இந்த புவியீர்ப்பு விதி விளக்குகிறது. விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கும் இவ்விதி பயன்படுகிறது. அப்போ 5 விதமான இந்த பயன்பாடுகள் 5 விதமான இந்த பயன்பாடுகள் அனைத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க, போதுமானது. அதுக்கப்புறம் நினைவில் கொள்க, அது ஒரு பார்த்துக்குங்க. சரியா? தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடியது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் ஓரளவு கிளியராக இருக்கும். நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் ஜஸ்ட் ஒரு பார்த்துக்குங்க. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஸ்டார்டிங் வரையும், ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கடைசியாக இருக்கிற வரையும் எடை இழப்பு முடிஞ்சில் எடை இழப்பு மற்றும் கடைசியில் என்ன பார்த்தோம்? நியூட்டனுடைய ஈர்ப்பு இதனுடைய பயன்பாடுகள். ஓகேங்களா? இதுவரையும் ஃபுல்லாக அவரோட ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் என்ன பண்ணுங்கள்? ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம சந்திக்க எல்லா டாப்பிக்குமே 6 to 10th வரையும் கம்ப்ளீட்டாக முடிக்கிறது தான் நம்மளுக்கு. 6 to 10th 3rd to 10th வரையும்
கம்ப்ளீட்டாக முடிக்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்மே. அதில் 10th ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அப்கமிங் வரக்கூடியது எக்ஸாமினேஷன் சீக்கிரம் வந்துச்சுன்னா கூட 9th 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் 9th 10th முதல்ல முடிக்க போகிறோம். அதனால் 10th ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் ஒன்ஸ் அகைன் நம்முடைய சயின்ஸ் வித் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நம்முடைய பேஜ் இருக்குது. சயின்ஸ் வித் சரவணன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி தனித்தனியாக என்ன பண்ணுறோம், கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது போட்டுட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லா யூனிட் சரிங்களா, ஜிஎஸ்ல இருக்கிற எல்லா யூனிட்ஸும் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதில் வந்து டெஸ்ட் மாதிரி போட்டுட்ருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐபிஎஸ்சிக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக சயின்ஸ் கொஸ்டின் மட்டும் போட்டுட்ருக்கோம். ஓகே, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் நடத்தக்கூடிய எல்லா கிளாஸினுடைய பிடிஎஃப் எல்லாமே, அது லைவோ ரெக்கார்டிங்கோ இல்லை இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்முடைய டெலகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சயின்ஸ் வித் சரவணன் நம்முடைய டெலகிராம் ஒரே பேர் தான், சயின்ஸ் வித் சரவணன் ஒரே நேம் தான். அது யூடியூப்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, டெலகிராமாக இருந்தாலும் சரி, மூன்றுக்குமே ஒரே நேமில் தான். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம சந்திக்க தான் போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தென் பை.